இன்றைக்கி வந்துங்க நம்ம வீட்டில் சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு டொமேட்டோ ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிட்டோம். இப்போது ஒரு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஸ்டாரெல்லாம் போட்டு தாளிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம், அதை போட்டு ரெண்டு வெங்காயம் நீளமாக நறுக்கிடுங்க. 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வதங்கிடுதுங்க. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு இதில் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு நீல வாக்கில் போடணும். கூடவே இந்த கறிவேப்பிலையும் போட்டுடணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே மூணு தக்காளியை பச்சை தக்காளி அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க, அதை இதில் ஊற்றணும். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் இப்போ இதில் சேர்த்துணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசி, நான் 2 கிளாஸ் அரிசி போடுறேங்க. சாப்பாட்டு அரிசி பச்சரிசி தாங்க போடுறேன், பாஸ்மதி அரிசி எல்லாம் போடலை. ஏன்னா இது சிம்பிளாக செய்கிறது இதுக்கு, அதனால் வீட்டில் இருக்கிற சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் போட்டு செய்யணும். வேலைக்கு போய்ட்டு வரோம், ஒரு நைட்டில் வந்து இம்மிடியேட்டாக பண்ணி சாப்பிட்லாம் ஒரு 1/4 மணி நேரத்தில். ஒரு திருப்பி மசாலாவில் ஒரு பரட்டிட்டு 2 கிளாஸ் அரிசி போடுறதால, இது சாப்பாட்டு அரிசின்றதால 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி. இந்த சமயத்தில் உப்பெல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்க வேண்டியதுங்க. செக் பண்ணிவிட்டு பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி இதில் போட்டுடணுங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வைக்கணும். வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக நல்லா வந்துடுங்க. பார்ப்போம் 2 விசில் வந்த பிறகு.
2 விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கியாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஈஸியான சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு டொமேட்டோ ரைஸ். சுவையான டொமேட்டோ ரைஸ் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.